சிங்கார தமிழிலே அடுக்கு மொழிகளினாலே அழகாக எல்லாவற்றையும் கோர்த்து மிகவும் தெளிவாக நேர்த்தியாக பேசினார்கள். அவர்களுக்கு இவ்வளவு அழகான பேச்சு வன்மை உண்டு என்பது இன்று நான் அறிந்து கொண்டேன். ஆகவே அவர்களை பல விதத்தில் இனிமேல் பயன்படுத்துவோம். இப்படிப்பட்ட அன்பர்களுக்காக, கோதுமை மணிகளுக்காக ஜெபிக்க நாம் அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறோம். பல கஷ்டமான சூழ்நிலைகளிலே இந்த அருமையான தேவனுடைய மக்கள் பணி செய்கிறார்கள். அதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 4 மாதத்திலே நான் பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட கடந்த 4 மாதத்துக்குள்ளாக நான் பார்த்த அனுபவங்களை சொன்னால் இந்த இரவு முழுதும் நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்க வேண்டியிருக்கும். அது கூட பரவாயில்ல, நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. காரைக்காலில் நாளை காலை தினத்தில் ஆண்டவருடைய செய்தி 2 சபைகளிலே அளிக்க வேண்டியிருப்பதனால் நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் நான் சுருக்கமாக முடிக்கிறேன். ஒரு சம்பவம் என்னுடைய இருதயத்தை அதிகமாக தொட்டது. இந்த கொல்லிமலையிலே இப்பொழுது நம்முடைய ஊழியத்தை மேற்பார்வை செய்கிறவர் திரு எலியாஸ் ஐயா அவர்கள். இந்த எலியாஸ் ஐயா அவர்கள் தங்களுடைய ஆரம்ப நாட்களுடைய இறைபணியை ஜவாது மலைகளிலே துவங்கினார்கள். அவர்கள் கடந்த 2 மாதத்துக்கு முன்பதாக நாம் இந்த வாலிபர் கூடிகை வைத்திருக்க பொழுது என்னை பார்க்கும்படியாக கொல்லிமலையிலிருந்து பிரயாணப்பட்டு ஜவாதி மலைக்கு வந்திருந்தார்கள். வந்தவர் பொழுது என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார்கள். ஐயா, 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஊழியத்தை நாங்கள் துவங்கினோம் தொங்குமலை என்ற ஒரு மலையில. அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு வழி இல்லாமல் அப்படியே நிராகதியாக விட்டுவிட்டார்கள். நீங்கள் இதை நேரில் பார்க்க வேண்டும், அதற்கு ஏதாவது காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் அந்த பிரயாணத்தை துவங்கினோம். நம் மத்தியில் இருக்கும் அங்கிள் பாஸ்கரன் அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபித்து எங்களுடைய வண்டியை அனுப்பிவிட்டார்கள். அவர்களும் ஒன்றும் அந்த வழியில என்ன பிரச்சனைன்றது ரொம்ப டீட்டெயிலா பேசல. நாங்க போகணுன்றவொடனே ஜெபம் பண்ணி அனுப்பிட்டார்கள். ஆனால் நாங்கள் போய் கொண்டிருந்த பொழுது ஒரு ஹேர்பின் பெண்ட்ல நிற்கும் பொழுது அங்கே வழிகள் இல்லை, அதாவது பேவ்டு ரோட்ஸ் கிடையாது. கருங்கலுக்கு மேலாக ஏறி அந்த வண்டி செல்ல வேண்டும். ஒரு ஹேர்பின் பெண்டை நான் திரும்பும் பொழுது அந்த வண்டியை நான் தான் ஓட்டி கொண்டு செல்கிறேன். வண்டியில ஃபுல்லா ஆளுங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. போகும்பொழுது அந்த வண்டி அதற்கு மேலாக ஏற மறுத்து விட்டது. ரிவர்ஸ்ல வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். 20 வருடங்களாக இல்ல 30 வருடங்களாக நான் வண்டி ஓட்டுகிறேன். வண்டி ஓட்டுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அன்னைக்கு ஒரு புது அனுபவம். என்னுடைய வாகனத்தை மேலே எடுக்க முடியவில்லை. மிகவும் முக்கிய அது நின்று விட்டது. டைட்டஸ் எல்லாம் பயந்துட்டார். அவர்கள்லாம் அப்படி நடுக்க வந்துருச்சு. என்ன போதோ தெரியலையே, ஜெனரல் செக்ரட்டரி இப்ப நம்மள மலையிலேயே அடக்கம் பண்ணிடுவார் போது நினைச்சிட்டாரு நினைக்கிறேன். அப்பொழுது எங்க என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஹேண்ட் பிரேக் எல்லாம் போட்டுட்டு என் பையன் ஒரு சஜஷன் கொடுத்தான். டாடி எல்லாரும் இறங்கிடலாம், நான் பின்னால கல் வைக்கிறேன், நீங்க எடுங்க அப்படின்னு. அப்போ கல்லெல்லாம் வைத்து ஆட்களை எல்லாம் இறக்கி விட்டு எலியாஸ் ஐயாவை மட்டும் வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஏன்னா வேகமா ரைஸ் பண்ணி எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணி எடுத்தா அந்த பேலன்ஸ் போயிருச்சுன்னா மலையில இருந்து உருண்டு விடணும், வேற வழியே கிடையாது. ஜெபம் பண்ணிட்டு எடுத்தோம். ஆண்டவர் கிருபையில எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஹேர்பின் பெண்டை கடந்து விட்டு அது பிறகு எல்லாரையும் மறுபடியும் ஏற்றிக்கொண்டு மிகுந்த கஷ்டத்தோடு வண்டி டமால் டமால் அடிக்குது. போல்டர்ஸ் உள்ள கிராங்க்ல போய் அடிக்குது. அந்த கிரவுண்ட்ல அடிச்சு சத்தம் டமால் டமால். எனக்கு அது வேற பயம். ஏதாவது கிராங்க் ஓபன் ஆகி போச்சுன்னா, கிரவுண்ட் ஓபன் ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? இந்த நடுவில் இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாத, வண்டியை பின்னாலையும் எடுக்க முடியாது, முன்னாலையும் எடுக்க முடியாது. இப்படி என்ன பண்ணணும்னு ஜெபம் பண்ணிட்டே அந்த வண்டியை ஓட்டிட்டு அந்த இடத்துக்கு போனோம். போன பிறகுதான் கேள்விப்பட்டோம், ஏற்கனவே சென்னையிலிருந்து சென்ற ஒரு டீம் அவர்களுடைய வண்டி அப்படி ஒரு பழுதாகி போய் முன்னால் போக முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு உயிரை பணயம் வைத்து அவர்கள் திரும்ப வந்தார்கள் என்றெல்லாம் பல காரியத்தை பிறகு கேள்விப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் கிருபையினாலே அந்த மலையை சென்றடைந்தோம். பார்த்த பொழுது என்னுடைய மனதிற்கு மிகவும் வேதனையான காரியங்களை நாங்கள் பார்த்தேன். நல்ல ஊழியம் நடந்திருக்கிறது. ஒரு சமயத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். பாதி வரையில அந்த ஆலயம் நிற்கிறது. அந்த ஊழியர், அங்கிருந்த ஊழியர் இனிமேல் அங்கே ஊழியம் செய்ய முடியாது என்று வெளியே சென்று விட்டார். ஆலயம் கட்டுமான பணி பாதியிலே தடைபட்டு அப்படியே நின்று விட்டது. பல ஆண்டுகளாக அப்படியே இருக்கிறது. அது பழமை அடைந்து புல் புதர்கள் எல்லாம் அதில் முளைத்து மிகவும் மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறதை பார்த்து, ஆகவே இப்பொழுது அந்த இடத்துக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். சீக்கிரத்தில் ஒரு ஊழியரை அங்கே அனுப்ப வேண்டும் என்று அதற்கான சில பணியிட மாறுதல்களை எல்லாம் செய்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த இடங்கள் எங்கேயோ வடநாட்டில் அப்படின்னு வடநாட்டை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் நிறைய உங்களுக்கு நான் சொல்லுவேன். கடந்த 15 வருடங்களாக வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை மிஷனரிகளாக நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே எங்களுடைய ஊழியத்தினுடைய
அனுபவத்தின் அடிப்படையில அந்த தேவைகளை பல காரியங்களை சொல்லுவேன். ஆனால் இங்கே என்னுடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய பாஷையை பேசுகிற நம்முடைய ஜனங்கள் வாழ்கிற தடுக்கி விழுந்தால் கோயில் என்று பார்க்கிறோமே, இது போன்ற சென்னைப்பட்டணங்கள். சென்னைப்பட்டினத்துல கால் தவறி எங்கேயா விழுந்தோம்னா ஒண்ணு ஆஸ்பத்திரியில் விழணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சில் தான் விழணும். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு இன்னைக்கு போற வரவெல்லாம் பாஸ்டர் பேரை போட்டுக்கிட்டான். இன்னைக்கு சர்ச்சின்னு ஒரு போர்டை வச்சுட்டாங்க. அதே போல ஆஸ்பத்திரிகள் நிறைய நோயாளிகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஜெபம் பண்றதுல ஆண்டவரே செய்யத்தக்க வேலை செய்து செய்யத்தகாதங்களை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை அப்படின்னு சொல்றதுனால சொல்லி கன்ஃபஸ் பண்ணி நம்ம நிறைய ஆஸ்பத்திரி ஆகிப்போச்சு. ஆஸ்பத்திரியும் கிறிஸ்தவ ஊழியர்களும் மலிந்து கிடக்கிற இந்த தமிழ்நாட்டில இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இன்னும் இருக்கிறார்கள். இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை பற்றி சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. அங்க நிறைய பேர் போக மாட்டாங்க. அங்க போனா யாருக்கு ரசகம்பாகம் கொடுக்க மாட்டாங்க, யாரும் காணிக்கையை கொடுக்க மாட்டாங்க. அங்க போனா கஷ்ட வாழ்வு. சகோதரர் சொன்னது போல அடுத்த நாள் உயிரோடு இருப்போமோ இல்ல இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்ற பலவிதமான சந்தேகத்தோடு வாழ வேண்டிய, சாவை எதிர்பார்த்து இயேசுக்காய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கே இந்த ஜோல்னா பை போடுகிறவர்களும் வெள்ளை வேஷ்டி பட்டை போடுகிறவர்களும் அங்கே போக மாட்டார்கள். அவர்களுக்கு அங்கே போவதற்கு விருப்பம் இல்லை. இப்போ நிறைய பேர் பைபிள் காலேஜுக்கு போறாங்க. போறவங்க எல்லாம் கடந்த 15 வருஷங்களாக வேதாகம கல்லூரியை கொடுக்கும் அந்த இறைப்பணியை அதிகமாக நாங்கள் செய்து வந்தோம். எங்களுடைய மிஷனரி ஊழியத்தை வழியே அங்கே நிறைய மாணவர்கள் வேத கலாசாலையில சேர்வதற்காக வருவார்கள். கேட்டா சொல்லுவாங்க, ஐயா நான் பெரிய சர்ச்சில் பாஸ்டர் ஆகணும். வரும்போதே அவன் மைண்ட் எல்லாம் எனக்கு இருக்குது, பெரிய சர்ச்சில் பாஸ்டர் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு உள்ளக்கிடக்கை அவர்கள் உள்ளுக்குள்ளே இருப்பதனால இப்படிப்பட்ட படித்தளங்களுக்கு செல்வதற்கு ஆட்கள் இல்லை. ஆகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்வதற்கு ஆட்களை அனுப்ப இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் மூக்குப்பிரி முதலூர் என்ற ஒரு இடம் உண்டு. முதலூர் என்றால் முதலாக கிறிஸ்தவம் தென் மாவட்டத்தில் தென் தமிழகத்திற்கு சென்ற முதல் கிராமம். அந்த கிராமத்திற்கு ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் ஒசரத்து குடியிருப்பு என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கு ஒரு கிறிஸ்தவர்கள் கூட கிடையாது. அந்த கிராமத்துக்கு ஒரு ஊழியரை அனுப்ப வேண்டும் என்று சகோதரன் பிரேம்குமாருடைய வேண்டுதல், அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல ஒரு வாலிபர் வந்தார். அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குற ஓரல் அப்பாயின்மெண்ட். தம்பி அந்த கிராமத்தை பார்த்து விட்டு வாருங்க, நாங்கள் உங்களை இங்கே எங்களுடைய அலுவலர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்மல் இன்டர்வியூ வைத்து பின்பு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன் என்று அவர்கிட்ட சொன்னேன். போய் அந்த இடத்த பார்க்க போனார். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி பார்க்க போனார். 11ஆம் தேதி இங்க வருவார்னு எதிர்பார்த்தேன். அவர் வரல. வர்றதுக்கு காரணம் என்னன்றத பின்பாக ஒரு 4-5 நாள் கழித்து சொன்னார். ஐயா அந்த கிராமத்துக்கு நான் போய் விசாரிக்க போனேன். நானும் என் மனைவியும் என்னுடைய மாமனாருமாக விசாரிக்க போனோம். போன வாரம் தான் ஒரு குடும்பம், கிறிஸ்தவர் குடும்பம் அந்த கிராமத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து உள்ளே வந்திருக்கிறார்கள். வாடகைக்கு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அறிந்ததனாலே அந்த குடும்ப தலைவர் அவர் வெளியே சென்றிருந்த நேரத்தில் அந்த கிராமத்து வாலிபர்கள் அந்த வீட்டுக்குள்ளாக போய் அந்த அவருடைய மனைவியை மானபங்கப்படுத்தி விட்டு அந்த வீட்டில தீ வைத்து விட்டார்கள். இது ஃப்ரெஷ்ஷா நடந்திருக்குது. இதை கேள்விப்பட்ட உடனே எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நீங்க அங்க ஊழியத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இது எங்கேயோ நடக்கலைங்க. மிஷனரி ஊழியத்திற்கு அதிகமாக கொடுக்கிற, மிஷனரி ஊழியங்களை தாங்குகிற தென் தமிழ் மாவட்டத்தில் நடக்கிற ஒரு சூழ்நிலை. ஆகவே மிஷனரிகளை நம்முடைய பாஷை பேசுகிற மக்களுக்கும் அனுப்ப வேண்டும், பிற இடங்களுக்கும் அனுப்ப வேண்டும். இந்த ஒரு சவால் நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த மாலை வேளையில இங்க கூடி வந்திருக்கிறவங்களை எல்லாம் ஜெபிக்கும்படியாக நான் அதிகமாக ஊக்கப்படுத்துகிறேன். இன்னும் இந்த மிஷனரி ஊழியங்களை இன்னும் திடமாய் செய்வதற்கு நமக்கு பண உதவி அதிகமாக தேவைப்படுகிறது. மிஷனரிகளை அனுப்பிவிட்டு அவளை வெறுவைத்தோடு போய் காயப்பட முடியாது. ஒருவேளை உனக்கு கொஞ்சம் சம்பளம் தான் கொடுப்பேன், நீ ஊழியக்காரனா என்று ஊழியக்காரனா இருக்க வேண்டும் என்று ஒருவேளை மற்ற காலத்துல சொல்லி ஊழியத்துக்கு எடுத்தாங்க. நான் இப்படி சொல்றது நான் வெக்கப்படுறேன். இன்னைக்கு சாதாரண கார்பரேட்ல போய் ஒர்க் பண்றவன், உலகத்துக்கு உழைக்கிறவன் எல்லாம் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஈஸியா சம்பாதிச்சுட்டு போறான். நான் சர்ச் ஆஃப் ஹோப் என்ற ஒரு சர்ச்சில் பாஸ்டரா இருந்தேன் பெங்களூர்ல. அப்ப என்னோட ஒரு வாலிபர் வந்தார். அவர் ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டார். வந்த இன்டர்வியூ எல்லாம் அவர் தட்டி கழிச்சுட்டே இருக்கிறார். தம்பி அவருக்கு 27 வயசு, ஏன்பா இதெல்லாம் தட்டி கழிக்கிற, ஏதாவது ஒண்ணு சேர வேண்டியதானே, உனக்கு ஒரு மனைவி இருக்கிறார், குடும்பம் இருக்கிறது. அவன் சொன்னா, பாஸ்டர் you know my market worth is 60K. If anybody offers less than 60K, I will not accept. எத்தனை வயசு உள்ளவன்? 27 வயசு உள்ள சின்ன பையன். எனக்கு
அவன் என்ன சொல்றான், என்னுடைய மார்க்கெட் ஒர்த் 60,000 rupees. இன்னைக்கு ஊழியக்காரன்னா கேவலமா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்முடைய திருச்சபையின் மக்கள் மனசு மாறணும். We have to change our attitude. We have to pay the best salary for the best worker, because a servant of God is God's ambassador. He is doing God's work, King's work. உங்களுடைய பிள்ளைகள் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க நீங்க அனுப்புகிற ஊழியக்காரனுக்கு 60,000 ரூபாய் ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினைங்க. அப்பொழுது நீங்க உண்மையான கிறிஸ்தவர்கள். இல்லைன்னா நீங்க சொல்ற கிறிஸ்தவம் போலி கிறிஸ்தவம். நீங்க நம்ம மாறணும். We have to change ourselves. ஆகவே இந்த ஊழியக்காரர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும். இவர்களை எல்லாம் தாங்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும். இது சட்டியில இருந்தா தான் ஆவப்பையில வரும். இல்லாம நாங்க கொடுக்க முடியாது. அவை கொடுப்பதற்கு உங்கள் அனைவருடைய உதவி உங்களுடைய மற்றவர்களுக்கெல்லாம் இந்த நற்செய்தியை சொல்லுங்க. இப்படி ஊழியத்தை செய்கிற அருமையான மிஷனரிகளுக்கு அதிகமான ஊக்கத்தை கொடுப்பதற்கு, பணம் திரட்டுவதற்கு உங்களாலான முயற்சிகளை இன்னும் அதிகமாக செய்து இந்த மிஷனரி சங்கத்தை தாங்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரமில்லாத சூழ்நிலையில இதோடு நான் நினைத்துக் கொள்கிறேன். இதை தொடர்ந்து என்னுடைய மனைவி வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சுருக்கமாய் சொல்லி முடிப்பார்கள். அதன் பிறகு மற்ற காரியங்கள் தொடர்ந்து நடைபெறும்.